எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி அண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரி சீசன் 2 ஆஃப் ரோசிஸ் பாட்காஸ்ட். அண்ட் இந்த எபிசோட் 2க்கு நான் வச்ச பேரு த மீட்டிங். தாத்தா சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ரோசி அப்புறமா அவ அம்மாவை அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபோவை வச்சு தேடுறாங்க. பட் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணு பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற குஷியிலேயே தாத்தா இப்ப ரொம்ப தெம்பா இருக்கிறாரு. மறுபடியும் ஒர்க் அவுட் ட்ரைனிங்லாம் பண்ண தொடங்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். கம்பெனில அப்பப்ப பிரச்சனைகள் வரதான் செய்யும். சின்ன சின்ன ஈவில் ஸ்பிரிட் கேசஸும் வரதான் செய்யும். ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கிறதுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்க ரோசி அப்புறமா அவ அம்மா இருக்கிறாங்களா இல்லையான்னு தேடிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க 3 பேரும். அப்படியே 2 வருஷங்கள் ஆகி போகுது. ரோசிய பத்தி ஒண்ணுமே தெரியல இவங்களுக்கு. அப்படி 2 வருஷங்களுக்கு அப்புறமா யாஷ் அப்புறமா கோபி மட்டும் கொடைக்கானல் சைடுல ரொம்ப காலமா எந்த ஈவில் ஸ்பிரிட் கேசஸுமே வரல அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ட்ரிப் ஸ்லாஷ் பேட்ரோல் மாதிரி வர்றாங்க. அப்படி பேட்ரோல் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்கூல் பக்கமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கோபி, அங்க இருக்கிறது ரோசின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். யாஷு சும்மா கோபிட்ட பேசிட்டு இருந்தா பைத்தியம் நினைப்பாங்கல்ல, ஏன்னா அவன் கண்ணுக்கு மட்டும்தானே கோபி தெரியும். சோ சும்மா ஒரு போனை காதுல வச்சுட்டு, டேய் கோபி சும்மா விளையாடாத அப்படின்ட்டு திட்ட, நிஜமா அந்த மரத்துக்கு அடியில பாரு, வா கிட்ட போய் பார்த்துட்டு அது ரோசியா இல்லையான்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு கோபி கிளம்ப, யாஷும் வேற வழியே இல்லாம அவன் பின்னாடியே போறான். நடந்து நடந்து அந்த மரத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்ப கோபி, அது மட்டும் ரோசியா இருந்தா நீ அது பண்ணணும் இது பண்ணணும்னு என்னலாமோ சொல்லிட்டே வர்றான் யாஷ் கிட்ட. இன்னொரு பக்கம் யாஷோட போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா தாத்தா. யாஷும் போன் அட்டன் பண்ணி காதுல வைக்க, அவரு கம்பெனில இப்படி ஆயிடுச்சு, ஜாஷ் அத பண்ணிட்டான், அது இதுன்ட்டு என்னலாமோ சொல்லிட்டு இருக்கிறாரு யாஷ்ட. அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு கிட்ட போனா அது நிஜமாவே ரோசி தான். ஒரு மரத்தடியில உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறா. அத பார்த்த யாஷு நடக்கிறத நிறுத்திட்டு அப்படியே நின்னு, ஒரு வழியா பார்த்துட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி ரோசிய பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறான். சைடுல கோபி, நான் சொல்லும் போது நம்பாத, இப்ப மட்டும் நல்லா பல்ல காமி, அது இதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான். தாத்தா போன்ல, ஹலோ ஹலோ, டேய் யாஷ், இருக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு கத்த, ரோசி சண்டேனால காத்து வாங்குறதுக்கு சும்மா வாக்கிங் வந்துட்டு அவ இப்ப தங்கி இருக்கிற அந்த வீடு இருக்கிற சேம் ஏரியால தான் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து யாஷு, லைலா, கோபி, நேஹா, அந்த குட்டி பசங்க எல்லாரும் இப்ப எப்படி இருப்பாங்களோ அது இதுன்ட்டு யோசிச்சுட்டு அவ ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பி டைம்ஸ், நெருப்பூர் எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அப்ப திடீர்னு அவளுக்கு கோபியோட வாய்ஸ் கேக்குது. எப்பவும் போல சம்பந்தமே இல்லாம கோபி புலம்புற சவுண்டு. ரோசியும் என்னடா இது அப்படின்ட்டு இப்படியே திரும்பி பார்த்தா நிஜமாவே கோபி. கோபி மட்டும் இல்லாம கோபி பக்கத்துல யாஷும் சிரிச்சுட்டே நிக்கிறான். போனு இன்னும் அவன் காதுல தான் இருக்கு. கண்ணு மட்டும் ரோசி மேலேயே இருக்குது. கோபி சிரிச்சுட்டே இப்படி ஹாய் ரோசி அப்படிங்கிறான். பார்த்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, யாஷோட முடியெல்லாம் இன்னும் லாங் ஆயிடுச்சு. நல்ல ட்ரெயின் வேற பண்ணிட்டே இருந்திருப்பான் போல. சோ முன்னாடியை விடவும் இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியறான் பாக்குறதுக்கே. ரோசிக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு 2 பேரையும் பார்த்ததுல. அவ அப்படியே இருந்த இடத்துல இருந்து எந்திக்க, யாஷு, தாத்தா அப்படின்னு சொல்ல, போன்ல தாத்தாவும், நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீ என்னடானா அப்படின்ட்டு அவரு சவுண்ட் போட்டு பேசிட்டே போக, 2 வருஷம். 2 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரோசி, உங்க பேத்தி இப்ப என் கண்ணு முன்னால நிக்கிறா அப்படின்ட்டு அவன் கண்ணீரை அடக்கிட்டே பேச, தாத்தா ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிறாரு அத கேட்டுட்டு. அமைதியாயிட்டு, நிஜமாவா சொல்ற யாஷ் அப்படின்னு கேட்க, ஆமா தாத்தா அப்படின்ட்டு யாஷும் சொல்றான். இன்னொரு பக்கம் ரோசி யாஷ பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறா. யாஷும் யோசிக்காம மாறி கட்டி பிடிக்கிறான். போன்ல தாத்தா கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு என்னெல்லாமோ பிளான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறனால போனை கட் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்டை உள்வாங்குறான் யாஷு. விடாம ரோசிய டைட்டா கட்டி பிடிச்சு வச்சுக்கிறான். கோபி எப்பவும் போல பக்கத்துல நின்னு த்ரோட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ரோசி யாஷ அவகிட்ட இருந்து தள்ளி விடுறா. தள்ளி விட்டுட்டு யாஷ் அப்புறமா கோபிய பார்த்து முறைச்சிட்டு மூஞ்ச திருப்பிட்டு அவங்கள திரும்பி கூட பார்க்காம கோவமா இடத்த காலி பண்றா. யாஷும் கோபியும் இப்ப என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புரியாம மாற மாற மூஞ்ச பாத்துக்கிறாங்க. யாஷு மறுபடியும் விட்டுறக்கூடாதுடா அப்படின்ட்டு பின்னாலேயே போறான்.
ரோசி, ரோசி, என்ன ஆச்சு ரோசி, நில்லு அப்படின்ட்டு கூப்பிட, ரோசியும் திரும்பாம, நீ ஏன் கேட்க மாட்ட, நீ எல்லாம் கேப்ப அப்படின்ட்டு கடுப்புல சொல்ல, நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு யாஷு ஒரு செகண்டுக்கு நிஜமாவே என்ன நடக்குதுன்னு புரியாம கேட்க, ரோசியும் ஒரு செகண்டுக்கு நின்னு அவனை பார்த்து முறைக்கிறா. அத பார்த்த யாஷும், சாரி, சொல்லாம கொள்ளாம அப்படி கிளம்பி இருக்க கூடாதுதான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போதே ரோசி மறுபடியும் திரும்பி நடக்க தொடங்குறா. யாஷும் பின்னாடியே போறான். கோபி, சரி இனி போகும்போது சொல்லிட்டு தான் போவான், பேசு அப்படின்னு சொல்ல, ரோசி இன்னும் இரிட்டேட் தான் ஆகுறா அவன் பேசுறதை கேட்டு. யாஷு, டேய் கோபி பேசாம இருடா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல, ரோசி, நீங்க ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவே வேண்டாம். நெருப்பூர்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண என்கிட்ட பேசுனீங்க. தேவை முடிஞ்சதும் கிளம்பிட்டீங்க. அவ்வளவுதான். நான் தான் உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பார்த்துருக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி கிளம்புங்க. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்கு நான் யாரு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே கிளம்ப, யாஷு புரிய வைக்க ட்ரை பண்றான் அப்படி எதுவும் இல்ல அப்படின்ட்டு. அப்ப ரோசியோட அம்மா அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து ரோசியையும் பாக்குறாங்க, யாஷையும் பாக்குறாங்க, கோபியையும் பாக்குறாங்க. இதுதான் யாஷா அப்படின்ட்டு அவ அம்மா ரோசிட்ட கேட்க, ரோசி அழுதுட்டே ஆமா அப்படின்ட்டு தலையாட்டுறா. அத்தோட நேரா வந்து ரோசி கைய பிடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தொடங்குறாங்க. யாஷு கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்றான். கோபி மட்டும் விட்டுறக்கூடாதுடா அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாஸ்டா போறான். அத பார்த்த ரோசியோட அம்மா திரும்பி, ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு வார்ன் பண்ணிட்டு மறுபடியும் நடக்க தொடங்குறாங்க. கோபி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான் கேட்காம. உன்னையும் சேர்த்து தான் சொன்னேன் கோபி அப்படின்ட்டு கோபிய பார்த்தும் முறைச்சு வார்ன் பண்ண, அவன் நல்ல பையன் மாதிரி சரி அப்படின்ட்டு இப்படி மண்டையாட்டிட்டே நிக்கிறான். அத்தோட 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. யாஷு சேடா அப்படியே நிக்கிறான். த கிரேட் ராஜேந்திரனோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா பாத்தியா அப்படின்ட்டு கோபி சொல்ல, யாஷு சோகமா தலைய குனிஞ்சிடுறான். நீ ஏன் இப்படி நிக்கிற? அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்க முடியுமா? நீ ரூமுக்கு போ, நான் எங்க தங்கி இருக்கிறாங்கன்ட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவங்க பின்னாடியே கிளம்ப, யாஷு அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போறான். போய் பெட்ல சோகமா படுத்துட்டு இருக்கிறான். அப்ப மறுபடியும் தாத்தா கால் பண்றாரு. யாஷும் அட்டன் பண்ணி சேடா ஹலோ அப்படின்ட்டு சொல்ல, நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அங்க இருப்பேன் அப்படின்ட்டு தாத்தா திடுதிப்புன்னு சொல்ல, அது எப்படி அங்க இருந்து இங்க இவ்ளோ சீக்கிரம் அப்படின்ட்டு யாஷ் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள, ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு தாத்தா சொல்ல, நீங்க ஒரு ரிச் காய்னு நான் அடிக்கடி மறந்து மறந்து போறேன் அப்படின்ட்டு யாஷ் லைட்டா சிரிச்சுட்டே சொல்ல, இந்த வாட்டி என்ன நடந்தாலும் என் பொண்ணு அப்புறமா பேத்திய போக விட்டுறாதீங்க. வீட கண்டுபிடிச்சிட்டீங்க தானே அப்படின்ட்டு தாத்தா யாஷ்ட கேட்க, கோபி போயிருக்கிறான் அப்படின்ட்டு யாஷு சொல்ல, நீயும் கூட போக வேண்டியது தானே அப்படின்ட்டு தாத்தா கேட்க, யாஷு சேடா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உங்க பேத்தி பொண்ணு 2 பேருக்கும் என்ன பார்த்ததுல சுத்தமா சந்தோஷமே இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, நான் அங்கதானே வரேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போனை கட் பண்றாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ரோசி அண்ட் அவ அம்மா 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ரோசி நீ உள்ள போ, நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க அவ அம்மா மட்டும். நீங்க ஏன் உள்ள வர மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ரோசி கேட்க, நான் ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னதும் கோபி ஃபாலோ பண்ணாம இருப்பானா நினைக்கிற நீ அப்படின்ட்டு அவங்க கேட்க, ரோசி சிரிச்சுட்டே இல்லைன்னு தலையாட்டுறா. அவ அம்மாவும் சிரிச்சுட்டே, நம்ம என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணி நாளைக்கு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ல, ரோசியும் சரின்ட்டு தலையாட்டிட்டு வீட்டுக்குள்ள போறா. அதுல இவங்க தங்கி இருக்கிற வீடு வேற செம்ம பெருசா இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கோபி ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றான். அவன் ஸ்பிரிட் வேறயா, அதனால யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே அப்படின்ட்டு ஜாலியா வேற வர்றான். ரோசியோட அம்மா நேரா அவன் முன்னால போய் நிக்கிறாங்க. இவன் அவங்கள கவனிக்காம நைஸா நழுவி போக ட்ரை பண்றான். ஆனா ரோசியோட அம்மா கோபி அப்படின்ட்டு கூப்பிட, கோபியும் ஒரு கல்போட திரும்புறான். இதுதான் நாங்க இப்ப தங்கி இருக்கிற வீடு, நாங்க இங்கேயே தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு யாருமே இங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நாளைக்கு வாங்க, நீயும் சரி, யாஷும் சரி, என் அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள கிளம்ப, கோபி அவங்க உள்ள போன பிறகு சரின்ட்டு தலையாட்டிட்டு நிக்கிறான். அத்தோட ஹோட்டலுக்கு வந்தா யாஷ் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறான். யாஷ் நீ எங்க கிளம்புற
அப்படின்ட்டு கோபி கேட்க, யாஷு நீ அவங்க வீட்டை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்ட்டு கேட்க, ஆமா, ஆனா ராஜேந்திரனோட பொண்ணு இன்னைக்கு யாரும் அந்த பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நாளைக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்ல, அவங்க அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு யாஷ் கேட்க, மிஸ்டர் ராஜேந்திரன்ட்டே ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேளு அப்படின்ட்டு கோபி சொல்ல, யாஷும் தாத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயே வந்துருவாரு, சோ நேர்லயே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கிளம்ப, அது எப்படி இவ்ளோ சீக்கிரம் இங்க அப்படின்ட்டு கோபி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு தாத்தா சொன்ன மாதிரியே யாஷும் சொல்ல, ஓ ரிச் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் யாஷ் கூட கார்ல தாத்தாவோட ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக போற இடத்துக்கு போறான். சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல தாத்தாவும் ஹெலிகாப்டர்ல வந்து லேண்ட் ஆகுறாரு. யாஷும் கோபியும் அங்க நின்னுட்டு அதை பார்த்துட்டு நிக்கிறாங்க. யாஷுக்கு ட்ரெஸ் முடியெல்லாம் தாறுமாறா பறக்குது, கோபி மட்டும் ஜாலியா நின்னுட்டு இருக்கிறான், ஏன்னா அவன் ஸ்பிரிட்ல. ஹெலிகாப்டர் லேண்ட் ஆனதும் தாத்தாவும் கெத்தா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு முறுக்குன மீசை கொஞ்சோண்டு தாடி கண்ணுல கூலிங் கிளாஸ்னு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அத்தோட அவர் லக்கேஜ கொண்டு போய் யாஷ் கையில கொடுத்துட்டு, இப்பவே வா, நேரா போய் என் பொண்ணையும் பேத்தியையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, யாஷு முடியாதுன்ட்டு தலையாட்டுறான். ஏன் மறுபடியும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு மட்டும் அப்படின்ட்டு தாத்தா பேச தொடங்க, அவங்கெல்லாம் எங்கேயும் போகல, அவங்க அவங்க வீட்டுலதான் ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா உங்க பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, யாஷா இருந்தாலும் சரி, நீங்களாவே இருந்தாலும் சரி, நாளைக்குதான் அந்த வீடு பக்கம் வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டா அப்படின்னு கோபி சொல்ல, தாத்தாவும் அவ சொல்லக்கூடிய ஆள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு தலையாட்டிட்டு யாஷோட காரை நோக்கி நடக்க தொடங்க. ஆனா அவங்க மறுபடியும் கிளம்பி போயிட்டா என்ன பண்றது தாத்தா, 2 வருஷம் அப்படின்ட்டு யாஷ் எமோஷனலா பேச தொடங்க, தாத்தா லைட்டா சிரிச்சுட்டே, 2 வாரம் கூட இருந்த என் பேத்திய பிரிஞ்சு 2 வருஷம் இருந்ததுக்கே இப்படி ஃபீல் பண்ற, எனக்கு 23 வருஷமா ஒரு பேத்தி இருக்கிறானே தெரியாது. அதுக்கு முன்னாடி வருஷ கணக்கா பார்த்து பார்த்து வளர்த்த என் பொண்ணு, அவளையே நான் 25 வருஷம் கழிச்சு நாளைக்கு தான் பார்க்க போறேன். உனக்கும் என் பேத்திக்கும் எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அதுவரை வெயிட் பண்ணு. என் பொண்ணு நாளைக்கு நம்மள மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாள, சொன்னா மீட் பண்ணுவா அப்படின்ட்டு பெரிய ஸ்பீச் கொடுக்க, யாஷு நின்னுட்டு முழிக்கிறான். நம்ம அவங்க கிளம்பிட்டா என்ன பண்றதுன்னு தானே கேட்டோம், இது என்ன நம்ம கல்யாணத்துல போய் நின்னுடுச்சு அப்படின்ட்டு. கோபி, உனக்கு கல்யாணமா, சொல்லவே இல்ல அப்படின்ட்டு கலாய்க்க, யாஷு ஒன்னும் சொல்லாம அவனை மதிக்காம அப்படியே நிக்க, தாத்தா 2 பேரும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு காரு பேசஞ்சர் சீட்ல இருந்து ஒரு சவுண்ட போட, யாஷும் தாத்தாவோட லக்கேஜ் எல்லாம் டிக்கில வச்சுட்டு காரை எடுத்துட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறான். ஒரு வழியா ஹோட்டலுக்கு போய் செட்டில் ஆயாச்சு. ஆனா தாத்தாக்கு தான் அங்க இருக்கவே முடியல சந்தோஷத்துல. என் பொண்ணு எப்படி இருக்கிறா, என் பேத்திக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதோ, வயசாயிடுச்சுன்னு அவ என்கிட்ட பேசலன்னா என்ன பண்றது, அது இதுன்ட்டு யாஷ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு. யாஷும், தாத்தா தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு தான் அவ்வளோ பெருசா இன்னொரு ரூம் புக் பண்ணிருக்குதுல, அப்புறம் ஏன் என் ரூம்ல வந்து இருந்துட்டு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல, உன்னை இவ்ளோ நாள் வளர்த்த பாவத்துக்கு நீ இதையும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ, அவ பிறந்ததுல இருந்து இப்பதான் தடவை நான் நாளைக்கு தான் அவளை பார்க்கவே போறேன் அப்படின்ட்டு தாத்தா லைட்டா நர்வஸ் ஆகி சொல்ல, யாஷு தாத்தா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, ரோசி வயசை பார்த்தெல்லாம் ஆளை எடை போட மாட்டா, இன்ஃபேக்ட் அவளுக்கு இப்படி ஒரு கூல் கிராண்ட்பா இருக்கிறது தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷம் தான் படுவா அப்படின்னு சொல்ல, தாத்தா நிஜமா தானே சொல்ற அப்படின்ட்டு கேட்க, பின்ன நெருப்பூர்ல யாருன்னே தெரியாத பசங்க, அவ்வளோ ஏன் அவங்க இறந்து போன தாத்தா பாட்டிட்ட கூட அவ்வளோ நல்லா பேசுனா, கவலையே படாதீங்க, உங்க பேத்திய உங்க பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு கோபி சொல்ல, தாத்தா சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்ப சரி, நானும் இன்னைக்கு உன் கூட இங்கேயே தூங்குறேன் அப்படின்ட்டு யாஷோட பெட்ல போய் தாத்தா படுக்க, யாஷு ஆனா அப்படின்ட்டு பேச தொடங்குறான். அதுக்கு முன்னாடி கோபி, என்ஜாய், நான் மிரர் வேர்ல்டுக்கு போறேன்பா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். யாஷும் சரின்ட்டு வேற வழி இல்லாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தாத்தா பக்கத்துல போய் படுத்து தூங்க ட்ரை பண்றான். ஆனா நாளைக்கு ரோசிய பார்க்க போறாருல சாரு,
ரோசி நாளைக்கு கிளம்புறதுக்கு டிசைட் பண்ணிட்டா என்ன பண்றது? அவ மறுபடியும் நம்மள இக்னோர் பண்ணா என்ன பண்றது? அப்படின்ட்டு என்னெல்லாமோ ஓவர் திங்க் பண்ணிட்டே கிடக்குறான் அந்த பெட்ல. அத பார்த்த தாத்தா, கவலைப்படாத, என் பேத்தி என்ன மாதிரின்னு தானே சொன்னேன். நான் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் சமாதானம் ஆயிருவேன்ல அப்படின்ட்டு சொல்ல, அது சரி, உங்க பேத்திய சமாதானப்படுத்துறது உங்களை சமாதானப்படுத்துறதை விடவும் ரொம்ப கஷ்டம். நெருப்பூர்லயே 2 நாள் ஃபுல்லா என் மூஞ்ச கூட பார்க்காம சுத்திட்டு இருந்தா தெரியுமா அப்படின்ட்டு யாஷ் புலம்ப, தாத்தா, ஆனா உனக்கு இது தேவைதான். என் பேத்திய தனியா விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்தல்ல அப்படின்ட்டு அந்தர் பல்ட்டி அடிக்க, நான் உங்க பேத்தி என் கூட இன்வால்வ் ஆனா மறுபடியும் அவ உயிருக்கு இப்படியெல்லாம் ஆபத்து வரும்னு தான் அப்படி பண்ணேன். அவ முழிக்கிறது வரை வெயிட் பண்ணியிருந்தா என் போன் நம்பர் அட்ரஸ்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காம விட்டுருக்கவே மாட்டா தெரியுமா அப்படின்ட்டு யாஷ் அவன் சைடுல இருக்கிற நியாயத்தை சொல்ல, நீ வேணா பாரு, இந்நேரம் என் பொண்ணு என் பேத்திய நல்லா ட்ரெயின் பண்ணிருப்பா. சோ ஸ்பிரிட் ஹண்டிங்ல உன்னை விடவும் நல்லா பண்ணுவா அப்படின்ட்டு தாத்தா சொல்ல, அது எப்படி? நீங்க அவளை பார்த்தது கூட இல்ல. அப்புறம் நான் 16 வயசுல இருந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறேன். அவ 2 வருஷமா தான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறா. ஆனா உங்க ஃபேமிலிக்கு மட்டும்ட்டு எனக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட் ஸ்கில் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு யாஷ் கேட்க, அது என்ன என் ஃபேமிலி உன் ஃபேமிலி? அப்ப நீ யாரு? நீயும் என் ஃபேமிலி தானே? மறுபடியும் உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு பிரிச்சு பேசினானா அவ்வளோதான் அப்படின்ட்டு மிரட்ட, சரி சரி, ஆனா சீக்ரெட் டெக்னிக் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு யாஷ் பெட்ல எந்திரிச்சு உட்காந்து கியூரியஸா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தூங்கும்போது அவளுக்கே தெரியாம பாடியில இருந்து வெளியில போய் கனவு கண்டு இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கிறானா இன்டென்ஷனலா ட்ரெயின் பண்ணா அப்படின்ட்டு தாத்தா கேட்க, ம் நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு யாஷ சொல்ல, இப்ப தூங்கு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு அவன் தலைய தடவி கொடுக்க யாஷ் சிரிக்கிறான். நெருப்பூர்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப ரோசியும் இப்படிதான் பக்கத்திலே இருந்து என்ன பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்க, அப்ப நீ என் பேத்திய கல்யாணம் பண்ணிருவ அதானே அப்படின்ட்டு தாத்தா கல்யாணத்திலேயே நிக்க, யாஷ் மறுபடியும் பெட்ல எந்திரிச்சு உட்காந்துட்டு, நாங்க ஒன்னும் அவ்வளோலாம் க்ளோஸ் இல்ல, அவளே என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு அப்படின்ட்டு யாஷ் பேசிட்டே போக, சரி அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருங்க, நான் என் பேத்திக்கு வேற நல்ல பையன் பாக்குறேன், டீமுக்கு வேற புதுசா அப்படின்ட்டு தாத்தா பேசிட்டே போக, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்ப என்ன அவசரம், பேசாம தூங்குங்க, இல்லனா இல்லனா நான் உங்க ரூம்ல போய் தூங்கிடுவேன் அப்படின்ட்டு யாஷ் மிரட்ட, தாத்தா ஃபர்ஸ்ட் நீ தூங்குடா பேரா அப்படின்னு சொல்ல, யாஷும் சிரிச்சுட்டே தாத்தா பக்கத்துல படுத்துட்டு தூங்குறான். மீன்வைல் ரோசி வீட்ல கோபிட்ட பேசிட்டு உள்ள வந்ததும் ரோசிய அவ அம்மா பாக்குறாங்க. அவ சோஃபால படுத்து கிடந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறா. ஆனா கண்ணுல கண்ணீர் பாஞ்சுட்டே இருக்குது. நீ இப்ப சந்தோஷமா இருக்கிறியா, சோகமா இருக்கிறியா, இல்ல கோவமா இருக்கிறியா அப்படின்ட்டு அவ அம்மா கேட்க, ரோசி அவ அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே, யாஷை இவ்ளோ நாள் கழிச்சு மீட் பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நாளா அவனை பார்க்கணும் போலயே இருக்கும் தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு வழியா இன்னைக்கு மீட் பண்ணிட்டேன். ஆனா அவன் எப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பலாம், அதான் கோவமா இருக்கிறேன். ஆனா கோவத்துல அவன் கூட பேச முடியாது, அதான் கொஞ்சம் சேடா இருக்குது அப்படின்னு சொல்ல, ரோசியோட அம்மா சிரிச்சுட்டே அவ பக்கத்துல போய் உட்கார்றாங்க. 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா உன் தாத்தா உன் கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருவாரு. இவ்ளோ வருஷமா என் அப்பா கூட ஜாஷ் கூட எல்லாம் இருக்கிறான்னா யாஷ் நல்ல பையனா தான் இருப்பான். அப்படின்ட்டு அவ அம்மா அவளை லைட்டா கலாய்க்க, ரோசி எந்திரிச்சு உட்காந்துட்டு, எது கல்யாணமா? என் தாத்தாவை நான் இதுவரை பார்த்தது கூட இல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி அவரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாரு? தாத்தாவை மீட் பண்ணி அவரு மட்டும் நீங்க சொன்ன மாதிரி செம கூலா இருந்தா அப்புறம் நான் உங்க மேலயும் கோவப்படுவேன். என்னை இவ்ளோ நாள் அவரை மீட் பண்ண விடாம பண்ணீங்கல்ல அப்படின்ட்டு ரோசி சொல்ல, அது சரி, அப்ப அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு நீ பேசுறத நான் கேட்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரோசியோட அம்மா சொல்ல, ஏன் அப்படின்ட்டு ரோசி கேட்க, ஏன்னா என் அப்பா நிஜமாவே செம கூல் தான் அப்படின்ட்டு அவ அம்மா சொல்ல, அது சரி அப்படின்ட்டு ரோசி சொல்றா. அத்தோட டக்குன்னு சீரியஸான ரோசியோட அம்மா, சரி இப்பவாச்சும் சொல்லு, என்ன டிசைட் பண்ணிருக்கிற? உன் தாத்தா கூட போனா உனக்கும் யாஷ் மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்க, ரோசி, டவுட்டே இல்ல, இனி எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கிறோம், வேணும்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் அங்க போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எந்தூசியாஸ்டிக்கா சொல்ல, அவ அம்மா அவளை கட்டி பிடிச்சு,
என்ன நடந்தாலும் நீ சேஃபா இருக்கணும் சரியா அப்படின்ட்டு சொல்ல, கண்டிப்பா ட்ரைனிங் இல்லாமலே நெருப்பூர் ஈவில் ஸ்பிரிட்ட கல்ல தூக்கி அடிச்சேன். இப்ப செமையா ட்ரெயின் வேற ஆகிட்டேன் அப்படின்ட்டு ரோசி சொல்ல, அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அத்தோட அவங்களும் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போறாங்க. அப்பதான் ரோசிக்கு ஒரு விஷன் வருது கனவுல. நார்மலா இவங்க இருக்கிற இந்த ஊர்ல மொத்த கொடைக்கானல்லையுமே ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதுக்கான அறிகுறியே ரொம்ப இருக்காது. ஆனா ரோசியோட விஷன்ல ஒரு சின்ன கல்லு, அத சுத்தி ஒரு எனர்ஜி ஸ்பாட் அப்படியே ஓபன் ஆகுது. அந்த ஸ்ட்ரெங்தால அந்த கல்ல விட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட் வெளியில வருது. வந்து நேரா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு விடிய காலையில மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு மாற வந்த அந்த வாட்ச்மேன் உடம்புக்குள்ள இந்த ஈவில் ஸ்பிரிட் போயிடுச்சு. இந்த வாட்ச்மேனை ரோசிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ இப்ப வேலை பார்க்குற அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலோட வாட்ச்மேன் தான் அவரு. உடனே வீட்டை சுத்தி ப்ரொடெக்ஷன் பேரியர் இருக்குதுல்ல, அதனால ரோசி அசால்ட்டா அவ பாடியில இருந்து ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளியில போய் ஸ்கூல் பக்கத்துல போய் பாக்குறா பொசஸ் ஆகியிருக்கிற அந்த வாட்ச்மேனை. அவரு நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவென்ச்சுவலி அந்த ஈவில் ஸ்பிரிட் அவரை சக்சஸ்ஃபுல்லா பொசஸ் பண்ணிடுச்சு. ரோசியும் கேட்ல இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ குழந்தைங்க அப்படின்னு சொல்றா. அத்தோட அவ காலையில முழிச்சதும் வெளியில ஓடுறதுக்கு நிக்கிறா. அந்த ஈவில் ஸ்பிரிட் குழந்தைங்கள ஏதாவது பண்ணிரும் அப்படின்ட்டு பயந்துட்டு. அவ அம்மா அவளை பிடிச்சு எங்க போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவளும் அம்மா ஒரு ஈவில் ஸ்பிரிட் சின்ன கல்லுல இருந்து வெளியில வந்து ஸ்கூல் வாட்ச்மேனை பொசஸ் பண்ணிடுச்சு பசங்க அப்படின்ட்டு பதட்டமா சொல்ல, ரோசி பதட்டப்படாம நிதானமா யோசி. அந்த ஈவில் ஸ்பிரிட் இப்பதான் ஒரு ஹியூமன் பாடிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குது. சோ அது வீக்கா தான் இருக்கும். அந்த வாட்ச்மேன் பொசஸ் ஆகியிருந்தாலும் அதை யாருமே நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா நீ இப்படி பல்லு கூட தேய்க்காம வீட்ல போடுற ட்ரெஸ்ஸோட ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் ஒன்னதான் பாப்பாங்க. ஹண்டர்ஸ்னா தனியா தெரியாம நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாரும் நம்மள நோட் பண்ற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்க, ரோசி லைட்டா கடுப்பாகுறா. அதனால அவங்க அம்மா, நீ போய் குளிச்சு ரெடி ஆகு ஃபர்ஸ்ட். உன் தாத்தா யாஷ் கோபி எல்லாரும் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. சோ அப்படின்ட்டு அவ அம்மா சொல்ல, ரோசியும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஓடுறா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததும் மறுபடியும் ஸ்கூலுக்கு ஓடுறதுக்கு நிக்கிறா. ஆனா அவ அம்மா மறுபடியும் அவளை பிடிச்சு, நேத்து நைட்டும் ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு எங்க வேணும்னாலும் போ. அப்புறம் நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, அம்மா ஆனா பசங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றா ரோசி. ஆனா அவ அம்மா கேக்குற மாதிரியே இல்ல இந்தியன் பேரண்ட்ஸ். சோ ரோசி வேற வழியே இல்லாம உட்கார்ந்து அவசர அவசரமா சாப்பிட தொடங்குறா. சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டை பூட்டிட்டு 2 பேரும் வெளியில இறங்க, யாஷு கோபி தாத்தா 3 பேரும் வெளியில நிக்கிறாங்க. கோபியும், என் பொண்ணு சொன்னா வீட்ல தான் இருப்பா அப்படின்ட்டுலாம் டைலாக் விட்டாரு அப்படின்ட்டு யாஷ் காதுக்குள்ள போய் சொல்ல, ரோசியோட அம்மாவும் அப்பா அப்படின்ட்டு தாத்தாவை பார்த்து சொல்ல, இப்ப இது முக்கியம் இல்ல, இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்ட்டு ரோசி டென்ஷனாக தாத்தா டக்குன்னு சேட் ஆகிடுறாரு. அத பார்த்த ரோசி, ஐயோ மை செல்ல கிராண்ட்பா நீங்க இம்பார்ட்டன்ட் தான், பட் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது, சீக்கிரமா நம்ம அங்க போயே ஆகணும் அப்படின்ட்டு அவசர அவசரமா சொல்ல, எல்லாரும் தாத்தா யாஷ் அப்புறமா கோபி வந்து அந்த கார்லயே ஏறி கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க குடும்பமா. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. இந்த எபிசோடுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.